எனக்கு நீரிழிவு இருக்கு, என் பேர் பெட்டி, என் வாழ்க்கை சிறிது மாறுபட்டதே. அறிய இருக்கு நிறைய, என் நண்பர்களும் நாமும் ஒன்று சேர்ந்து அறிந்து கொள்வோமே. நீரிழிவு நோய் சிறந்த நண்பர்கள். குறைந்த இரத்த சர்க்கரை அளவு மற்றும் அதை எப்படி தெரிந்து கொள்வது? ஒவ்வொரு நாளும் வித்தியாசமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சில சமயம் நாம் நிறைய விளையாடுவோம், சில நேரங்களில் குறைவாக விளையாடுவோம். சில சமயம் நாம் வழக்கத்தை விட அதிகமாக சாப்பிடுவோம். சில சமயம் நாம் மற்ற நேரங்களை விட அதிகமாக இன்சுலின் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் சில சமயம் நான் அதிகமாக இன்சுலின் எடுத்துக்கொண்டாலோ அல்லது வழக்கத்தை விட அதிகமாக என் செயல்பாடுகள் இருந்தாலோ அல்லது நான் போதுமான அளவு சாப்பிடவில்லை என்றாலோ எனக்கு இரத்த சர்க்கரை அளவு குறையலாம். இது ஹைப்போகிளைசிமியா என்று அழைக்கப்படுகிறது. சுருக்கமாக ஹைப்போ என்று சொல்வோம், அல்லது குறைந்த இரத்த சர்க்கரை அளவு. உங்கள் உடலில் சுற்றி வர போதுமான அளவு குளுக்கோஸ் இல்லாத போது இரத்த சர்க்கரை குறைவு ஏற்படுகிறது. இது ஏற்படும் போது என் உடலுக்கு தேவையான அளவு சக்தி இருப்பதில்லை. அப்போ உனக்கு ஹைப்போகிளைசிமியா இருந்தா எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்னா, என் உடல் எதிர்வினையாற்ற தொடங்கும். ஏதோ ஒன்று சரியில்லைன்னு தோணும். காலப்போக்கில் என் உடலின் எதிர்வினைகளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் வளர வளர அதுவும் மாறுது. எதிர்வினைகளில் ஒன்று வியர்த்தல். சில சமயம் ஒரு டைனோசரை முழுசா சாப்பிட முடியுங்கிற அளவுக்கு எனக்கு பசிக்கும். சில சமயம் என் உதடுகள்ல விசித்திரமான உணர்ச்சி இருக்கும். சில சமயம் பேச கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சில சமயம் எனக்கு ரொம்ப எரிச்சல் கூட ஏற்படலாம், அல்லது ரொம்ப தலை சுற்றல் ஏற்படலாம். சில சமயம் நான் சோர்வாக உணரலாம், தூக்கம் வரலாம். சில சமயம் கண் பார்வை கொஞ்சம் மங்கலாகிவிடும், பார்ப்பது கஷ்டமா இருக்கும். அப்புறம் சில சமயம் எனக்கு பயமோ பதட்டமோ இல்லைனாலும் உடல் நடுக்க ஆரம்பிக்கும். அப்புறம் நான் உண்மையில் சோகமா இல்லைனாலும் கண்ணீர் வரலாம். இப்போது நான் குறைந்த சர்க்கரைக்கு எவ்வாறு எதிர்வினையாற்றுவேன் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு ஹைப்போ இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா பெரியவர் ஒருவரின் உதவியுடன் நீங்க எனக்கு உதவலாம். நீ சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இப்ப நான் கவனமா இருப்பேன். நானும் தான்.